வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா ஜோதிட தகவல் நிறைய அதுல வருது. அவங்க ராசிக்கு பல ஜோதிட ஆசனங்கள் பேசுறாங்க. அப்போ அதுல உங்க ராசிகளுக்கு உண்டான எல்லா நல்ல வளமும் குணமும் உள்ள பலன்கள் கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனது பெயர் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நான் இந்த ஜோதிட துறையில ஒரு 25 வருஷமா பயணிக்கிறேன். அதுல 20 வருஷமா கேரள முறைப்படியும் தமிழ்நாடு முறைப்படியும் ஜாதகம் பார்த்துட்டு வரேன். ஜாதக முறையில எல்லா முறையும் எண்கணிதம், பெயரியல், பாரம்பரியம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படிங்கிற கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் எல்லா முறையிலையும் பார்க்கிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட கருத்துகள், சந்தேகங்கள் எல்லாம் வேணும்னா முன்பதிவு செய்து கட்டண முறையில ஜாதகம் பார்த்துக்கலாம். அப்போ இப்போ 12 ராசிக்கும் பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மீனம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, பிப்ரவரி மாதம் மீனம் ராசிக்கு எப்படி இருக்கும்? பிப்ரவரி மாதம் மீன ராசிக்கு என்ன சொல்லலாம்? தடைப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். மாதத்துல முற்பகுதி 15 நாட்கள், பிப்ரவரி மாதம் 15 நாட்களுக்குள் ஏதாவது ஒரு தடைப்பட்ட காரியத்தை வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிரிந்த உறவுகளுக்கு ஒன்று சேருவதற்கு இந்த பஞ்சாயத்தெல்லாம் வச்சு போய் பேசுறது, பிடிக்கிறது, ஒரு நின்று போன செயல்பாட்டை செயல்படுத்துறதுக்காக 4 பேரை கூட்டிகிட்டு போய் பேசுறது, அதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும். இது வரைக்கும் மனசு இறுக்கமா இருந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் ஒரு விடிவு காலமா ஒரு நல்லது வரப்போகுது இந்த மாசத்துல இருந்து. மீனம் ராசிக்கு குடும்ப உறவுகள்னு சொல்லக்கூடிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்து அதில் ஏதாவது ஒரு தீமையான பேச்சை கேட்டவர்களுக்கு அந்த தீமையான பேச்சுக்கு உண்டான கெட்ட பெயர், அவப்பெயர் போய் நல்ல பெயர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். பண விஷயம் அப்படின்னு சொல்ல போகும்போது நிதி நிலைமையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை அனுபவிப்பாங்க. மீன அந்த வரிசையில 10 ரூபா இருக்கிறவங்களுக்கு 5 ரூபா பிரச்சனையா இருக்கும். 10,000 ரூபா இருக்கிறவங்களுக்கு 5,000 ரூபா பிரச்சனையா இருக்கும். 5,000 ரூபா இருக்கிறவங்களுக்கு 50,000 ரூபா இருக்கிறவங்களுக்கு 1,00,000 ரூபா பிரச்சனையா இருக்கும். அப்ப இந்த மாதிரி சில நிதி நிலைமையில மட்டும் கொஞ்சம் பற்றாக்குறைகளை செயல்படுத்தக்கூடிய மாசம். ஆனாலும் உரிமையை விட்டு கொடுக்காமல் உரிமைக்காக செயல்படுத்தக்கூடிய மாசம் உங்கள் வெற்றியை. அப்போ உங்களுடைய மகன், மகள், அவர்களுடைய வளர்ச்சிக்கு இதெல்லாம் உகந்த மாதமாக இருக்கும். அவர்களுக்கு உண்டான சப்போர்ட் நீங்க நல்லா பண்ணுவீங்க. உங்களுக்கும் அவங்க கொஞ்சம் இந்த மாசம் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யறதுக்கு உங்ககிட்ட உங்களுடைய அறிவுரை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அவர்களுடைய தாய் தந்தையரை நல்லா பார்த்துக்கணும். கணவன் அதாவது மாமனார் மாமியாரையும் நல்லா பார்த்துக்கணும். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஏன்னா உங்க ஜென்மத்திலே சனீஸ்வர பகவான் இருக்கார். வயதானவர்களுக்கு கொடுக்கும் மரியாதை உங்களை காப்பாற்றும். அப்போ உங்க மனச இருக்கிற அந்த பிடிப்பை விடும், மனசுல இருக்கிற இறுக்கத்தை விடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு செயலிலும் உங்களுடைய தன்மைக்கு தகுந்தது போல அந்த வெற்றியை நடைபெறுத்து கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கும். உங்களை ஓட வைத்து கொண்டே இருக்கும். இது இல்ல படி, இதுதான் படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படிக்கட்டா ஏறுறதுக்கு ஒவ்வொரு முயற்சியை செய்ய வைக்கும். அதே மாதிரி இந்த நண்பர்கள் தான் நமக்கு நல்ல நண்பர்கள்னு இனிமேல் அதை உறுதிப்படுத்துற அளவுக்கு ஒரு செயலை உங்களுக்கு செஞ்சு தரும். ஏன்னா நீங்க நம்புனீங்க எல்லாம் உங்களை கைவிட்டாலும் இவங்க தான் இனி நல்ல நண்பர்கள். ஏன்னா எவ்வளவுதான் நாம அலங்கரிச்சு பார்த்தாலும் வாடகை வீடு சொந்த வீடு ஆகாது. அந்த மாதிரி நீங்க எவ்வளவுதான் ஒரு நண்பர்கள் மேல நம்பிக்கை வச்சிருந்தாலும் அந்த சொந்தங்கள் எல்லாம் வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் நிழலா தெரிகிற மாதிரி உங்களுக்கு தோணும். வெளிச்சம் இல்லைன்னா அது இருட்டாயிடும் அப்படிங்கிறத அது சொல்லி தரும். அப்போ அந்த அமைப்பு தான் இப்போ மீன ராசிக்கு ஒவ்வொரு யார் உங்களுக்கு உறுதியானவங்க, யார் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க,
அப்படிங்கிறத எல்லாம் காமிச்சு தரும். இந்த மாதம் அதுக்குண்டான மாதமாக இருக்கும். உங்களுடைய வெற்றிகள் அப்படின்னு சொல்ல போனா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க, பேங்க் வேலையில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும். இந்த மாதிரி போல இந்த மீனராசிக்கு உறவுகள், பிரிந்த உறவுகள் இணையக்கூடிய வாய்ப்போ, ரொம்ப நாள் பேசாது இருந்தவங்க பேசக்கூடிய வாய்ப்போ, ரொம்ப நாள் சந்திக்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அதே போல அண்ணன் தம்பி உறவுகளில் ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பு எல்லாமே அவங்க இருக்கும், செயல்படுத்துவாங்க. குடும்பத்தை வந்து மேக்சிமம் விட்டு கொடுக்காம நடக்கலாங்கிறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க மீனராசிக்காரங்க. அந்த உறவுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் சரி செய்யக்கூடிய சக்தி மீனராசிக்கு இருக்குது. அது ஒன்று சேரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அப்போ இந்த மீனராசி அப்படிங்கிறது இந்த மாசம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், படிப்பு, தொழில், உத்தியோகம், அதே மாதிரி உறவு, இதுல எல்லாமே வந்து ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்க போகிறது. உங்களுடைய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவில் கூடல் மாணிக்க கஷேத்திரம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. கேரளாவில் திருச்சூருக்கு அந்த பக்கம். இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வந்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பரசுராமர் வழிபாடும் சிறப்பு. பரசுராமர் வழிபாடு சிறப்பா இருக்கும். ராமர் வழிபாடு சிறப்பா இருக்கும். கூடல் மாணிக்க கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரதமா முனிவர் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. சித்தர் ஜீவ சமாதியின் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். உங்கள் அருகாமையில் இருக்கும் அங்கன்வாடி, சத்துணவுன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புள்ள இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்கண்டு லட்டு கொடுங்க. ஏன்னா உங்க ராசியில உச்சமாகிறது சுக்கிரன். உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்கு, திருப்பதியுடைய மலையுடைய நட்சத்திரம். அங்க பிரசாதமா தரக்கூடியது லட்டு. அப்போ அது கோடீஸ்வர மலை. அப்போ அந்த லட்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால குருங்கிறது தனம், குருங்கிறது குழந்தை. அந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தரும். பணப்பிரச்சனையை தீர்க்கும், மனப்பிரச்சனையை தீர்க்கும், குடும்ப பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தியை தரும். அப்போ குழந்தைகளுக்கு லட்டு கொடுக்கறதும் கல்கண்டு கொடுக்கறதும் உங்களுக்கு சிறப்பை தரும். தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். மாதத்துல முற்பகுதி 15 நாட்கள், பிப்ரவரி மாதம் 15 நாட்களுக்குள் ஏதாவது ஒரு தடைப்பட்ட காரியத்தை வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிரிந்த உறவுகளுக்கு ஒன்று சேருவதற்கு இந்த பஞ்சாயத்தெல்லாம் வச்சு போய் பேசுறது, பிடிக்கிறது, ஒரு நின்று போன செயல்பாட்டை செயல்படுத்துறதுக்காக 4 பேர்த்த கூட்டிகிட்டு போய் பேசுறது, அதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும். இது வரைக்கும் மனசு இறுக்கமா இருந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் ஒரு விடிவு காலமா ஒரு நல்லது வரப்போகுது இந்த மாசத்துல இருந்து. மீனம் ராசிக்கு குடும்ப உறவுகள்னு சொல்லக்கூடிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்து அதில் ஏதாவது ஒரு தீமையான பேச்சை கேட்டவர்களுக்கு அந்த தீமையான பேச்சுக்குண்டான கெட்ட பெயர், அவப்பெயர் போய் நல்ல பெயர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். பண விஷயம் அப்படின்னு சொல்ல போகும்போது நிதி நிலைமையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை அனுபவிப்பாங்க. மீன அந்த வரிசையில 10 ரூபா இருக்கிறவங்களுக்கு 5 ரூபா பிரச்சனையா இருக்கும். 10,000 ரூபா இருக்கிறவங்களுக்கு 5,000 ரூபா பிரச்சனையா இருக்கும். 5,000 ரூபா இருக்கிறவங்களுக்கு, 50,000 ரூபா இருக்கிறவங்களுக்கு 1,00,000 ரூபா பிரச்சனையா இருக்கும். அப்ப இந்த மாதிரி சில நிதி நிலைமையில மட்டும் கொஞ்சம் பற்றாக்குறைகளை செயல்படுத்தக்கூடிய மாசம். ஆனாலும் உரிமையை விட்டு கொடுக்காமல் உரிமைக்காக செயல்படுத்தக்கூடிய மாசம் உங்கள் வெற்றியை. அப்போ உங்களுடைய மகன், மகள், அவர்களுடைய வளர்ச்சிக்கு இதெல்லாம் உகந்த மாதமாக இருக்கும். அவர்களுக்கு உண்டான சப்போர்ட் நீங்க நல்லா பண்ணுவீங்க. உங்களுக்கும் அவங்க கொஞ்சம் இந்த மாசம் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யறதுக்கு உங்ககிட்ட உங்களுடைய அறிவுரை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அவர்களுடைய தாய் தந்தையரை நல்லா பார்த்துக்கணும். கணவன் அதாவது மாமனார் மாமியாரையும் நல்லா பார்த்துக்கணும். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. ஏன்னா உங்க ஜென்மத்திலே சனீஸ்வர பகவான் இருக்கார். வயதானவர்களுக்கு கொடுக்கும் மரியாதை உங்களை காப்பாற்றும். அப்போ உங்க மனச இருக்கிற அந்த பிடிப்பை விடும், மனசுல இருக்கிற இறுக்கத்தை விடும் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு செயலிலும் உங்களுடைய தன்மைக்கு தகுந்தது போல அந்த வெற்றியை நடைபெறுத்தி கொடுப்பதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்கும். உங்களை ஓட வைத்து கொண்டே இருக்கும். இது இல்ல படி, இதுதான் படி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படிக்கட்டா ஏறுறதுக்கு ஒவ்வொரு முயற்சியை செய்ய வைக்கும். அதே மாதிரி இந்த நண்பர்கள் தான் நமக்கு நல்ல நண்பர்கள்னு இனிமேல் அதை உறுதிப்படுத்துற அளவுக்கு ஒரு செயலை உங்களுக்கு செஞ்சு தரும். ஏன்னா நீங்க நம்புனீங்க எல்லாம் உங்களை கைவிட்டாலும் இவங்க தான் இனி நல்ல நண்பர்கள். ஏன்னா எவ்வளவுதான் நாம அலங்கரிச்சு பார்த்தாலும் வாடகை வீடு சொந்த வீடு ஆகாது. அந்த மாதிரி நீங்க எவ்வளவுதான் ஒரு நண்பர்கள் மேல நம்பிக்கை வச்சிருந்தாலும் அந்த சொந்தங்கள் எல்லாம் வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் தான் நிழலா தெரிகிற மாதிரி உங்களுக்கு தோணும். வெளிச்சம் இல்லைன்னா அது இருட்டாயிடும் அப்படிங்கிறத அது சொல்லி தரும். அப்போ அந்த அமைப்பு தான் இப்போ மீன ராசிக்கு ஒவ்வொரு யார் உங்களுக்கு உறுதியானவங்க, யார் உங்களுக்கு நம்பிக்கையானவங்க அப்படிங்கிறத எல்லாம் காமிச்சு தரும். இந்த மாதம் அதுக்குண்டான மாதமாக இருக்கும். உங்களுடைய வெற்றிகள் அப்படின்னு சொல்ல போனா டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க, பேங்க் வேலையில் இருக்கிறவங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு துறையில இருக்கிறவங்களுக்கும் நல்லது நடக்கும். இந்த மாதிரி போல இந்த மீனராசிக்கு உறவுகள், பிரிந்த உறவுகள் இணையக்கூடிய வாய்ப்போ, ரொம்ப நாள் பேசாத இருந்தவங்க பேசக்கூடிய வாய்ப்போ, ரொம்ப நாள் சந்திக்காத நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அதே போல அண்ணன் தம்பி உறவுகளில் ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பு எல்லாமே அவங்க இருக்கும், செயல்படுத்துவாங்க. குடும்பத்தை வந்து மேக்சிமம் விட்டு கொடுக்காம நடக்கலாங்கிறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க மீனராசிக்காரங்க. அந்த உறவுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை மீண்டும் மீண்டும் சரி செய்யக்கூடிய சக்தி மீனராசிக்கு இருக்குது. அது ஒன்று சேரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அப்போ இந்த மீனராசி அப்படிங்கிறது இந்த மாசம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள், படிப்பு, தொழில், உத்தியோகம், அதே மாதிரி உறவு, இதுல எல்லாமே வந்து ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்க போகிறது. உங்களுடைய வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரளாவில் கூடல் மாணிக்க கஷேத்திரம் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. கேரளாவில் திருஷூருக்கு அந்த பக்கம். இந்த கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வந்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு பரசுராமர் வழிபாடு சிறப்பு. பரசுராமர் வழிபாடு சிறப்பா இருக்கும். ராமர் வழிபாடு சிறப்பா இருக்கும். கூடல் மாணிக்க கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரதமா முனி கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. சித்தர் ஜீவ சமாதியின் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும். உங்கள் அருகாமையில் இருக்கும் அங்கன்வாடி, சத்துணவுன்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்புள்ள இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்கண்டு லட்டு கொடுங்க. ஏன்னா உங்க ராசியில உச்சமாகிறது சுக்கிரன். உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்கு, திருப்பதியுடைய மலையுடைய நட்சத்திரம். அங்க பிரசாதமா தரக்கூடியது லட்டு. அப்போ அது கோடீஸ்வர மலை. அப்போ அந்த லட்டு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால குருங்கிறது தனம், குருங்கிறது குழந்தை. அந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை தரும். பணப்பிரச்சனையை தீர்க்கும், மனப்பிரச்சனையை தீர்க்கும், குடும்ப பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தியை தரும். அப்போ குழந்தைகளுக்கு லட்டு கொடுக்கறதும் கல்கண்டு கொடுக்கறதும் உங்களுக்கு சிறப்பை தரும்.